நீரூழி காலத்திலிருந்து அறியப்பட்டு வரும் ஆதி கடவுளான முருகன் உலகின் அனைத்து கலாசாரங்களாலும் அறியப்பட்ட கடவுள். ஆனாலும் ஒவ்வொரு கலாசாரமும் முருகனை ஒவ்வொரு பெயராலும் ஒவ்வொரு வடிவத்தாலும் அறிந்திருந்தனர். சான்றாக குர்திஷ் இனத்தைச் சேர்ந்த யாசித்தி மக்கள் முருகனை தவசி மேலோன் என்பதன் திரிபாகிய தவ்சி மெலக் என்ற பெயராலும் மயில் வடிவத்தாலும் வழிபட்டனர். எகிப்தியர்கள் முருகனை அமுன் என்ற பெயராலும் ஆட்டின் வடிவத்தாலும் வழிபட்டனர். பிலிஸ்தியர்கள் முருகனை தாகன் என்ற பெயரில் மனிதனும் மீனும் சேர்ந்த வடிவத்தால் வழிபட்டனர். பாபிலோனியர்கள் முருகனை விவசாயத்தை தோற்றுவித்த மருது கடவுள் என்ற பொருளில் மருதுக் என்றும் வேல் என்ற பொருளில் பேல் என்றும் வழிபட்டனர். சுமேரியாவில் முருகன் தமுஸ் என்று அழைக்கப்பட்டார். கானானியர்களால் அவர் வலிமை பொருந்தியவன் என்ற பொருளில் பால் என்று வழிபடப்பட்டார். முருகனே இஸ்லாத்தில் அல் கிதிர் என்ற என்றும் வாழும் தூதராக அறியப்படுகிறார். முருகன் கிறிஸ்துவத்திலும் உள்ளார். அதை பிறகு பார்ப்போம். இப்போது கீழை மக்கள் முருகனை எவ்வாறு அழைத்தனர், எவ்வாறு உருவகப்படுத்தினர் என்று பார்ப்போம். முருகன் குண்டலினி சக்தியை குறிக்கும் பாம்போடு தொடர்புபடுத்தப்படுகிறார் என்பதை நாம் அறிவோம். போர்க்கடவுளான முருகன் மயில், சேவல், ஆடு போன்ற விலங்குகளோடும் தொடர்புபடுத்தப்படுகிறார். இந்த விலங்குகளை பயன்படுத்தி முருகனை உருவகப்படுத்தும் ஒரு வடிவத்தை உருவாக்குவோம். முருகனின் பாம்போடு மயிலின் கால்களை இணைப்போம். அவற்றோடு கோடியின் கால்களையும் இணைப்போம். ஆட்டின் கொம்புகளையும் பாம்பின் தலையில் பொருத்துவோம். இந்த மொத்த உருவமே முருகனின் அடையாளமாக டிராகன் என்று அழைக்கப்படுகிறது. முருகனே அக்னி தேவன் என்பதால் இந்த டிராகனும் நெருப்பை கக்குகிறது. முருகனின் தலைநகரம் முத்தின் பெயரால் கவாடபுரம் என்று அழைக்கப்படுகிறது என்பதிலிருந்து டிராகனும் முத்தோடு தொடர்புடையதாகிறது. முருகன் ஒரு உயர்ந்த அரசன் என்பதால் டிராகன் என்ற முருகனின் அடையாளம் சீன பேரரசின் அடையாள சின்னமானது. விவசாயத்தை தோற்றுவித்த முருகனின் குடிகள் வளத்தோடு வாழ்ந்ததால் டிராகன் வளத்தின் சின்னமாகவும் அறியப்பட்டது. முருகன் விவசாயத்திற்கான தொடக்க நிலை நாட்காட்டியை உருவாக்கியதால் டிராகனும் நாட்காட்டியோடு தொடர்புபடுத்தப்பட்டு அதை நினைவு கூறும் விதமாக சீன புத்தாண்டன்று சீன தேசம் முழுவதிலும் டிராகன் நடனம் நிகழ்த்தப்படுகிறது. முருகன் தனது விவசாயத்தை தகுதியான மழைக்கால பருவங்களில் நிகழ்த்தியதால் அவர் மழைக்கடவுளாகவும் அதனால் டிராகன் மழையோடும் தொடர்பு கொண்டது. சீன மக்கள் இலங்கையிலிருந்து சீனாவில் குடியேறியதால் அவர்கள் தங்களை முருகனின் வழிவந்தவர்களாக அறிந்திருந்ததால் தாங்கள் டிராகனின் வழிவந்தவராக தற்போது எண்ணுகின்றனர். குமரிக்கண்ட நீரோடியிலிருந்து முருகன் தனது மக்களை காத்ததால் டிராகன் கடல்களின் தெய்வமாக வழிபடப்படுகிறது. இவ்வாறாக சீன டிராகனின் அனைத்து பண்புகளையும் காரண காரியங்களோடு விளக்கிவிட்டோம்.